எல்லாரும் விருது வாங்கிட்டு போயிட்டாங்க. சார் ஒரு சில விஷயம் சார் நாங்கள் சொல்லணும்னா சாருடைய அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் கொடுக்கல, தப்பு எங்கள் மேலே. இது இவருக்கு 8வது பரிந்துரை இந்த விருதுகளில். 2018ஆம் ஆண்டுலேருந்து சார் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கார். வடசென்னை திரைப்படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கார். 2019 அசுரன் படத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கார். விடுதலை திரைப்படத்திற்காகவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கார். பாகம் 2 பரிந்துரைக்கப்பட்டிருக்கார். அவர் படத்தில் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே விருது வாங்கியிருக்காங்க எங்களோட இதில். பட் சாருக்கு ஏதோ ஒரு இதில் நான் தள்ளி போனாலும் எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, ஒயிட் டைகர் அவார்ட் சார் முதல் முறையாக என்கிட்ட விருது பெறார். அது ஒயிட் டைகர் அவார்டாக பெறாருன்றது எங்களுக்குமே பெரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். விடுதலை ஒரு ஸ்பெஷலான ஃபில்ம் எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா அதில் நம்ம அது வரைக்கும் நாம் ஒன்று தொடங்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கிறதும், அது முடியும் போது வேற ஒன்று புதுசாக கற்றுக்கிறதும் எப்போதும் நடக்கிறது இல்லை, எப்பயாவது நடக்கிறது. அந்த மாதிரி விடுதலை படம் எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நிறைய நான் என்ன இன்னும் ஒரு பெட்டரான பர்சனாக மாற்றுறதுக்கான முக்கியமான ஒரு இடத்துல நான் இருக்கிறதா எனக்கு உணர்த்தின படம் விடுதலை. அந்த படத்தினுடைய ஃபிசிக்கல் ஒர்க்லேருந்து, மென்டல் ஒர்க்லேருந்து, அப்புறம் ஃபிலாசபிக்கலாக பொலிட்டிக்கலாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபில்ம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் இந்த மாதிரி பண்ண முடியுமா அமையுமான்னு எனக்கு தெரியலை. அண்ட் இந்த படத்துக்கு இந்த விருது கொடுத்ததுக்கு நான் எப்போதும் போல் ஜூரிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா விருதுகள் எப்போதுமே நமக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து இன்னும் மேலும் மேலும் நம்ம கவனத்தோடு வேலை செய்யணுன்றதை நினைவுபடுத்தக்கூடியது. அந்த அடிப்படையில் இந்த விருது எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெற்றி சார். இவ்வளவு நெருக்கமான நேர துளிகளையும் இங்கே ஒரு விருதில் கலந்துக்கிட்டு இந்த விருதுக்கு மேலும் பெருமை சேர்த்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அதாவது சாருக்கு விருது கொடுக்கறத விட ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் குறிப்பாக எனக்கு தனிப்பட்ட சந்தோஷம் ஒன்று இருக்குது. சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, அரசு ஒரு மனுஷனை கெட்டவனாக காட்டுன்னு நினச்சா கிவ் தி டாக் எ பேட் நேம் அண்ட் ஷூட், இல்லை அர்பன் நக்சலைட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அர்பன் நக்சலைட்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண டாக்டர் வரவர் ராவ், கேவிஆர், இவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்களாக இருந்தவங்க தான் ஒரு காலத்தில். சார் சொன்ன அந்த கம்யூனிஸ்ட்டை தெருவில் நாடகமாக போட்டு, ஸ்ட்ரீட் பிளேயாக போட்டு, நக்சல் பாரியிலே தேசபக்தர்கள்னு கோஷம் போட்டவனா. அந்த மாதிரியான ஒரு படத்தை பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது போன்ற சார் சொன்ன அது மாதிரி இன்னொரு வாய்ப்பு அமையுமான்னு. இந்திய விடுதலை போரில் தமிழர்களின் பங்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. சார் அதில் கவனம் செலுத்தினா நல்லா இருக்குன்னு என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நேரத்தை கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.